எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எங்களோட மெயின் கான்செப்ட் வந்து ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துடலாம் அதை பற்றி. ஓகேங்களா? ஸோ எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸுங்கிறது என்னென்னா ஒரு ட்ரேடிங் கம்பெனி. ஓகேங்களா? மொத்தமாக மூணாக பிரித்து வச்சுருக்காங்க. எஸ்கே கேபிட்டல்ஸ், எஸ்கே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், அப்புறம் எஸ்கே இ-காமர்ஸ் வெப்சைட். ஓகேங்களா? எஸ்கே இ-காமர்ஸ் வெப்சைட் இன்னும் ஓப்பன் ஆகலை. இ-காமர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நீங்கள் உள்ளே ஏர்ன் பண்ணுறீங்களே, ஸோ அதை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டிஸ்கவுண்ட் ஆகாது. 25% 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது 1000 ரூபாயில் 25% எவ்வளோ? 250 ருபீஸ். 250 ருபீஸ் உங்கள் வேலெட்லேருந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன கான்செப்ட்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் வழியாக பண்ணுறாங்க. ஓகேங்களா? மெட்டா ட்ரேட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது வழியாக பண்ணுறாங்க. எப்படி நாம் நம்புறது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் வந்து அவங்க ட்ரேடிங் பண்ணுறது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. 2 டேஸ்க்கு ஒன்ஸ், இல்லைனா டெய்லி, இல்லைனா வீக்லி பேசிஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், எல்லாமே வந்து அவங்களோட யூடியூப் சேனல் தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் எப்படி நடக்குது, ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அது போக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப் அப்புறம் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் நீங்கள் பேமெண்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து விட்ரால் ப்ரூஃப் போடணும். அப்போ தான் அடுத்த விட்ரால் அவங்கள வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்து நீங்கள் ஒரு நேமில் ஒரு ஐடி தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எவ்வளோ பிளான்ஸ் இருக்குன்னா, மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ பிளான்ஸ் இருக்குன்னா, டோட்டலாக 10 பிளான்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிளான்ஸ்க்கான பிடிஎஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு எப்படி விட்ரால் எவ்வளோ வரும், எவ்வளோ டிடக்ஷன், எவ்வளோ நாளில் வரும், டைமிங் எவ்வளோ, எப்பப்போ விட்ரால் போடலாம், சாட்டர்டே சண்டேலாம் லீவ் தான். ஓகேங்களா? ஸோ அதான் நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தா புரிஞ்சிடும். டைம் ஸ்டாம்ப் தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை ரெட் கலர் லைன் கீழே இருக்கிறது தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டிங்காக காமிக்கும். எந்த ஹெட்டிங் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதோ அதை நீங்கள் தள்ளி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10 பிளான் இருக்குங்க. ஸோ ஒரு ஐடிக்கு ஒரு மெம்பர். ஓகேங்களா? ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட், ஒரு ஐடி. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து 10 பிளானில் வந்து நான் ஒரு பிளான் 1000 ரூபி பிளான் ஸ்டார்டிங். ஓகேங்களா? மினிமம் 1000, மேக்ஸிமம் 60,000. ஸோ அதுபடி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு பிளானும் 60 நாள் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன டிடக்ஷன்னா, ஒவ்வொரு விட்டாலும் 15 ரூபா மட்டும்தான் டிடக்ஷன். அப்புறம் பர்ச்சேஸ் வேலைன்னு நான் சொன்னல, இ-காமர்ஸ் வெப்சைட், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இவங்க ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க, எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ். ஸோ அதில் வந்து பர்ச்சேஸ் வேலெட்டில் வந்து 10% பிடிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு பிளானும் வந்து உங்களால் 3 டைம்ஸ் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த 1000 ரூபா பிளானில் எவ்வளோ, 1000 × 3, 3000 ரூபா உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதில் 10% கழிச்சுக்கோங்க. ஸோ 10% கழிச்சா எவ்வளோ? 300 ரூபா. 300 ரூபா வந்து நீங்கள் விட்ரால் பண்ண முடியாது, ஆனால் அதை வச்சு நீங்கள் அவங்க வெப்சைட்டில் ப்ராடக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த பிளான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளான் வந்து 3000. ஸோ 3000 பிளானில் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், 3000 × 3, அப்போது 9000 ருபீஸ் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதில் 10% எவ்வளோ? 900. ஓகேங்களா? ஸோ 900 ருபி வச்சு நீங்கள் வந்து ஸோ 900 ருபீஸ் வச்சு நீங்கள் வந்து அவங்க இ-காமர்ஸ் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் டிஸ்கவுண்ட் கிடைக்காது. அங்கே இருக்கிற இப்போ 1000 ரூபாய்க்கு அங்கே ஏதாவது பொருள் வாங்கினீங்கன்னா இங்கேருந்து 250 ரூபாய் நீங்கள் வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பர்ச்சேஸ் வேலைக்கான பெனிஃபிட். ஸோ ஒவ்வொரு பிளானும் வந்து நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். 5000னா எவ்வளோ? × 3, அப்போ 15,000. 15,000ல் 10% போக மீதி உங்கள் பேங்க்கு வந்துடும். ஓகேங்களா? 10% மட்டும் நீங்கள் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ 60 டேஸ் ஒவ்வொரு பிளானா, அதுக்கப்புறம் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணணுமா? ஆமாங்க, பண்ணணும். ஸோ நீங்கள் விட்ரால் எடுக்கிறதுக்கு 60 டேஸ்லாம் வெயிட் பண்ண வேணாம். ஸோ ஒவ்வொரு பிளானுக்கும் கீழே இந்த லிமிட் இருக்கும். இங்கே லீடர்ஸ்னு இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த லிமிட் இப்போ 1000 பிளானுக்கு 400, 5000 பிளானுக்கு 1800, 3000 பிளானுக்கு 1000 ரூபா. ஸோ இந்த லிமிட் ரீச் ஆன உடனே நீங்கள் வந்து விட்ரால் போட்டுக்கலாம். ஸோ எப்போ ரீச் ஆகும்னு நீங்களே கணக்கு போட்டுக்கலாம். டெய்லி இன்கம் வந்து 150 ரூபா. ஓகேங்களா? ஸோ 7-8 நாள்லேயே வந்து உங்களுக்கு 1000 ரூபா ரீச் ஆகிடும். ஓகேங்களா? 8 நாள் நினைக்கிறேன். ஸோ 1000 ரூபா உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஆன உடனே நீங்கள் விட்ரால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ விட்ரால் இவ்வளோ தான். நீங்கள் அந்த 60 டேஸ்க்காக வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் அந்த லிமிட் ரீச் ஆன உடனே நீங்கள் விட்ரால் போட்டுக்கலாம். மறந்துடக்கூடாது. கரெக்டாக விட்ரால் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 3 டேஸ்க்குள்ளே பேங்க்குக்கு டேரெக்டாக வந்துடும். ஓகேங்களா?
ஸோ ஃபஸ்ட் ரூல் வந்து என்ன நம்ம பார்த்தாச்சு, ஒரு மெம்பருக்கு ஒரு ஐடி தான். செகண்ட் ரூல் வந்து பர்ச்சேஸ் வேலட் எவ்வளோ வந்து நமக்கு அமௌண்ட் பேங்க்கு டேரெக்டாக வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். தேர்டு ரூல் என்னென்னா, பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்போ ஒன் டைம் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் கொடுக்குறப்போவே கரெக்டாக கொடுத்துருங்க. செகண்ட் டைம் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டு சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா 500 ருபீ வேலெட்லேருந்து பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ கட்டினதுக்கப்புறம் தான் அவங்க அட்மின் டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது பேக் எண்டில் கொஞ்சம் வேலை நடக்கும். அதனால வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்டர் பண்ணுறப்போ பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. அதே மாதிரி ட்ரேடிங்னா லாஸ் தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் ப்ராஃபிட் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு லாஸ் ஆனாலும் இல்லை பெருசாக ப்ராஃபிட் போனாலும் நமக்கு இன்கம் வரது கரெக்டாக வந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 1 இயராகவே ஓடுது, கம்பெனி நல்லாவே ஓடுது. நானும் வந்து விட்ராலும் எடுத்திருக்கேன். ஸோ எஸ்கே பற்றி இன்ட்ரடக்ஸ் கொடுத்தோம். அப்படியே நம்ம எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறது, நம்ம வரிசையாக ஆர்டரை பார்த்துட்டே வந்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா உங்களோட அப்ளைன் வந்து ஒரு ரெஃபரல் லிங்க் அனுப்பியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அது இருக்கும். ஸோ ஒரு ரெஃபரல் லிங்க் அனுப்பியிருப்பாங்க. ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட க்ரோம் இல்லைனா வேறு ஏதோ ப்ரௌசர் வச்சுருக்கீங்களா அதில் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ரெஃபரல் யார் உங்களுக்கு லிங்க் அனுப்புனாங்களோ அவங்களோட நேம் இங்கே காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் தான் உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட், மறுபடியும் பாஸ்வேர்ட் கரெக்டாக 2 பாஸ்வேர்டும் மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஒரு ரூல்ஸ்னால், நீங்கள் இங்கே போடுற ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து உங்களோட பேங்க் உள்ளே தருவீங்களா விட்ரால் அப்போ, ஸோ ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து தமிழ் செல்வி நீங்கள் நான் தந்தேன்னா பேங்க்லேயும் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதுலேயும் வந்து தமிழ் செல்வி அப்படின்னு வந்து நேம் இருக்கணும். இனிஷியல் ஏதாவது சேஞ்ச் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நேம் வந்து நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் நேமும் என்டர் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிளிக் டு ரெஃபர். ஓகேங்களா? ஸோ இது எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கிளிக் டு ரெஃபர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் நான் காமிச்சிடறேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் நான் வந்து ஃபோன் நம்பர் காமிக்க முடியாது. ஸோ கிளிக் டு ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் உங்களோட யூசர் ஐடி. ஸோ யூசர் ஐடி வந்து நீங்கள் எங்கேயா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ யூசர் ஐடி நோட் பண்ணி வச்சுட்டு லாகின் லிங்க் வேறு. ஓகேங்களா? லாகின் லிங்க் வந்து வேறு. ஸோ அது நீங்கள் லாகின் லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை நான் இப்போ ஓகே கொடுத்துட்றேன். மறக்காமல் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மறுபடியும் நீங்கள் வந்து கிடைக்காது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ SK00471. ஸோ ஓகே. ஸோ லாகின் லிங்க் வந்து உங்களோட அப்ளைனில் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளைன்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் உங்களோட லாகின் லிங்க். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் வந்து இனிமேல் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? உங்கள் அக்கௌண்ட்குள்ளே போகிறதுக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாஸ்வேர்டு வந்து நான் கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சைன்இன் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ சைன்இன் கொடுத்தோடனே இதுதான் உங்களோட டேஷ்போர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஐக்கான் தான் உங்களோட டேஷ்போர்டு. இந்த ஐக்கான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் அதுதான் உங்கள் ரெஃபரல்ஸ். ஸோ அதை நான் கிளிக் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு கீழே யாராச்சும் ரெஃபரல்ஸ் எடுத்திங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஏதாவது பிளான் பை பண்ணிங்கன்னா அது இங்கே உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? பிளான் வந்து போயிட்டுருக்குன்னா இங்கே காமிக்கும். கம்ப்ளீட்டான பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது 60 டேஸ் இருக்குது இல்லையா ஒவ்வொரு பிளானும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் தான் இபின்லாம் எப்படி வாங்குறதுன்னு நான் வரிசையாக ஆர்டராக சொல்லிட்டு வரேன் பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறது தான் உங்களோட ப்ரொஃபைல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நிமிஷம், கீழே வந்து ஃபோன் நம்பர் இருக்கிறனால நான் காமிக்க முடியாது. அது அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? விட்ரால் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேங்க் உங்களுக்கு வர வேணுமோ அதில் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும். ஓகேங்களா? பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும். எஸ்கே அக்கௌண்ட் நேம் எந்த பேரில் இருக்கோ அந்த பேர்லேயே நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லைனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, விட்ரால் வராது. ஓகேங்களா? ஸோ நான் கீழே போனோடனே இங்கே பார்த்தீங்களா பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருக்கா? ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட், பேங்க் என்ன பேங்க்கு, கோட்டக்கா, SBI, கனராவா போட்டுட்டு பிரான்ச் என்ன பிரான்ச் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ரூல்ஸ்னால் ஒன் டைம் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் தான் உங்களால் வந்து இங்கே ஃபில் பண்ணி அப்டேட் டீட்டெயில்ஸ் ஒன் டைம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் செகண்ட் டைம் நீங்கள் பண்ணணுன்னா நல்லா பார்த்துக்கோங்க, ஒன் டைம் தான் பண்ண முடியும். செகண்ட் டைம் நீங்கள் பண்ணணுன்னா
₹500 சார்ஜ் கொடுக்கணும். ஓகேங்களா? அட்மின் டீமுக்கு நீங்கள் வந்து ₹500 சார்ஜ் கொடுத்தா தான் செகண்ட் டைம் உங்களால் ஃபில் பண்ண முடியும், இல்லை எடிட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் டைமே கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து உங்கள் பிளான் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? இதுதான் உங்கள் டேஷ்போர்ட். ஸோ டேஷ்போர்ட்டில் வந்து எல்லா பிளானும் இருக்குது, பேக்கேஜஸும் இருக்குது. நீங்கள் இந்த மேலே ஸ்டார்டர் பேசிக் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து தள்ளினீங்களா என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பிளான் என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஸோ எப்படி வந்து பிளான் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிடுறேன். இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ₹1000 பிளான் பை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு ப்ரொசீஜர் என்னென்னா, மேலே வந்து இந்த செட்டிங்ஸ் ஐக்கன் இருக்கா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்கிரேட் பிளான்ஸ்ன்னு இருக்கா, ஸோ அப்கிரேட் பிளான்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு இங்கே எல்லா பிளானும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த பிளான் வேணுமோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்காக நான் ₹1000 பிளான் மட்டும் பை பண்ணுறேன். ஸோ இந்த ₹1000 பிளான் வந்து நான் அப்கிரேட் பிளான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் QR கோட் இருக்குது, அது யூஸ் பண்ணியும் பே பண்ணலாம். இல்லை UPI இருக்குது, அது யூஸ் பண்ணியும் பே பண்ணலாம். இல்லை அவங்க பேங்க்கும் கொடுத்துருக்காங்க, ஸோ அது யூஸ் பண்ணியும் நீங்கள் பே பண்ணலாம். இந்த இடத்துல நான் வந்து UPI யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பக்கத்தில் வந்து இருக்குல்ல காப்பி பட்டன், ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த UPI மட்டும் காப்பி ஆகிடும். ஓகேங்களா? பாருங்கள், டெக்ஸ்ட் காப்பிட்டு வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கிறேன். போயிட்டு நீங்கள் ஜிபே ஃபோன்பேயில் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் ஜிபேயில் பண்ணுறேன். ஜிபேயில் பண்ணோன்னா பே UPI ஐடின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்குன்னா இந்த ஆப்ஷன், ஸோ கிளிக் பண்ணிட்டு அந்த UPI ஐடியை நான் வந்து ஹோல்டு பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். நேம் வந்து ஸ்ரீ கலைவாணி நிதி லிமிடெட்னு வரும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து பே பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி நான் காமிச்சிடுறேன். ஸ்ரீ கலைவாணி நிதி லிமிடெட்னு நேம் காமிக்கும். பே பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக கீழே தள்ளிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அலோவ் பண்ண மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணணும், ஷேர். இங்கே பே பண்ணுறப்போ காமிக்கும். ஓகேங்களா? பே பண்ணுறப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க காமிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் இருக்காது, நான் ஷேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் நான் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கேலரியில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன இங்கே ஃபார்ம் கேட்டிருக்காங்க கீழே வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் ஐடி, அப்புறம் நீங்கள் பே பண்ணிங்களே, இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துல அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் ஐடி என்னென்னா எப்படி கிடைக்குதுன்னா, கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். கூகுள் லென்ஸில் வந்து இந்த ஐக்கான், கேமரா ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே போனீங்கன்னா நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த UPI டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்குல்ல, கரெக்டாக பார்த்துக்கோங்க. UPI டிரான்சாக்ஷன் ஐடி இது இல்லை. ஓகேங்களா? கீழே இருக்கிறது இல்லை. அது வந்து ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக காப்பி ஆகிடும். ஸோ காப்பி கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு சூஸ் ஃபைலில் போயிட்டு ஆல்பம்ஸில் போயிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்பம்ஸில் போயிட்டு நான் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அந்த ஸ்க்ரீன்ஷாட் சப்மிட் ஆகிடுச்சு. நோட்ஸில் வந்து நீங்கள் என்ன பிளான் பை பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ரைஸ் போட்டுருங்க. ₹1000 பிளான் அப்படின்னு போட்டு அப்கிரேட் அப்படின்னு தந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ மேலே பாருங்கள், அப்கிரேட் பிளான் ரிக்வெஸ்ட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? நீங்கள் வந்து பண்ணி ஒரு 3 ஹவர் 4 ஹவருக்கு அப்புறம் ஒரு ஈவினிங் இல்லை நைட் பக்கம் எங்கள் இபின்னு ஒன்று வருங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்தால் தான் நீங்கள் வந்து பிளானை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போதைக்கு நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட்டு சென்ட் பண்ணிட்டீங்க, பிளான் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா இங்கே பக்கத்தில் ஒரு கூப்பன் சிம்பிள் மாதிரி இருக்கா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல தான் உங்களோட இபின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிளான் வந்து எப்படி பை பண்ணணும், அப்புறம் இபின்னு எங்கே வரும்னு நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ எப்படி வந்து வந்த இபின்னை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போது ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணியாச்சு, மணி சென்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இபினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இபின் வந்து எங்கே வரும்னா இந்த ஐக்கான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்கள் இபின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யார் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்களோட நேம் இங்கே காமிச்சிரும். என்ன பிளான் வந்திருக்கோ, அதாவது நீங்கள் என்ன பிளான் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ ஸ்டார்ட்னு காமிக்கும், பிரான்ஸ்னால் பிரான்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ அது கீழே வந்து ஒரு காப்பி பட்டன் இருக்கா, ஸோ சின்னதாக, ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஆகிடும். ஓகேங்களா? இது நான் ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு டேஷ்போர்டுக்கு வந்துடுறேன். டேஷ்போர்டுக்கு வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே எந்த பிளான் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ, சில்வரோ கோல்டோ, அது கீழே இப்போ நான் ஸ்டார்டர் தானே சூஸ் பண்ணேன். ஸோ ஸ்டார்டர் கிளிக் பண்ணிட்டு கீழே பைன்னு இருக்குல்ல, ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு மேலே நீங்கள் மாற்ற முடியாது. ஓகேங்களா? மேலே எதுவும் மாற்ற முடியாது. கீழே நீங்கள் காப்பி பண்ணிங்களே அதை வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணி நான் பேஸ்ட் கொடுத்துட்றேன்.
கொடுத்துட்டு வேலிட் இபின்னு வந்துடும், பை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே பாருங்களேன், பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. கீழே நீங்கள் போனீங்கன்னா பைடுன்னு வந்துருச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறதுன்னா உங்களோட வெல்கம் போனஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா, பிளான் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா வெல்கம் போனஸ் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் அங்கே ஆக்டிவேட் பண்ணுறது, சிம்பிள். ஓகேங்களா, ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் ஒர்க் தான். இபின் வர்றது தான் கொஞ்சம் டிலே ஆகும். வந்த உடனே நீங்கள் வந்து பண்ணிட்டு அந்த டே ஒர்க்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ டெய்லியும் வந்து ஒர்க்கு கரெக்டாக பண்ணிடணும். என்ன டாஸ்க்கும் நான் அடுத்த இந்த கண்டினியூவாக நான் சொல்கிறேன். எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலாம் நான் சொல்கிறேன். அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன் டேவும் மிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மணி தான் வேஸ்ட்டு. அதே மாதிரி இதில் என்ன ரூல்ஸ்னால், ஒரே பிளான் 2 தடவை வாங்க முடியாது. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 1000 ரூபி பிளான் இதில் வாங்கிட்டேன். திரும்ப நான் 1000 ரூபி பிளான் 60 டேஸ்க்கு அப்புறம் தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ நான் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் ஸ்டார்டர் நான் இப்போ 1000 ரூபி பிளான் வாங்கிட்டேன். அது கூடவே நான் வேறு நிறைய பிளான் கூட 2-3 பிளான் கூட வேறு பிளான் வாங்கிக்கலாம். ஸோ ஒரே பிளான் 2 தடவை வாங்க முடியாது. ஆனால் டிஃப்ரெண்ட் பிளான் ஒரே டைமில் வாங்கலாம். ஸோ நான் ஸ்டார்டர் வாங்கிட்டேன், பேசிக்கும் நான் வாங்கிக்கலாம், ப்ரான்ஸும் இப்போவே வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் ஸ்டார்டரே மறுபடியும் வாங்க முடியாது. எப்போ வாங்க முடியும்னா 60 டேஸ் முடியுதில்ல, அப்போ தான் உங்களால் வாங்க முடியும். இல்லை 60 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் ரெஃபரல்ஸ்லாம் கொடுத்து 3 டைம்ஸ் ப்ராஃபிட், அதாவது 1000 ரூபியில் வந்து 3 × 3 பண்ணிக்கோங்க, 3000. ஓகேங்களா, 3000 ரூபி நீங்கள் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு பேசிக் எடுத்துக்கோங்க, 3000 × 3 3 மடங்கு ப்ராஃபிட்டா, ஸோ 9000 நீங்கள் 60 டேஸ்க்குள்ளேயே ரீச் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதே ப்ரைஸ் தான், அதே பிளான் 3000 ரூபி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ விட்ரால்லாம் நான் அப்படியே ஃபாலோ அப்பாக சொல்லிட்டே வரேன். கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க வீடியோவை. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பிளான் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். டாஸ்க் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேலே செட்டிங்ஸ் இருக்கா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் டெய்லி இமேஜஸ்னு இருக்கா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நிறைய இமேஜஸ் வரும், அதில் எந்த இமேஜ் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் கடைசியில் இருக்கிற இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி டவுன்லோட்னு கொடுத்துறேன். மேலே பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ஸ்டேட்டஸ் வைப்பீங்களா, ஸோ ஸ்டேட்டஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே என்னோடய இமேஜ் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துல அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வேறு ஒருத்தரோட ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வைக்கணும். அது எப்படி வைக்கிறதுனா, மேலே பார்த்தீங்கன்னா டீன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் வச்சுக்கிறேன், 6383749860. ஓகேங்களா, என்னோடய ஃபோன் நம்பர் வச்சுட்டு அதை அப்படியே அதை கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே இழுத்துட்டு வாங்க. வந்து இப்படி மேலே வச்சுட்டு ஸ்டேட்டஸ் வச்சுருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து எப்படி ப்ரோ நான் வந்து சப்மிட் பண்ணுறதுன்னா, ஒரு 2 வியூஸ், ஒரு 2 பேர், நிறைய பேர் பார்க்கணும்லாம் அவசியமே இல்லை, ஒரு 2-5 பேர் பார்த்தாலே போதும். மேக்ஸிமம் 10, மினிமம் 2-3 இருந்தாலே போதும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வீடியோக்காக நான் வந்து அப்படியே நான் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு நான் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் உங்களோட போர்ட்டலுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு செட்டிங்ஸ், மறுபடியும் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் இன்கம், ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நீங்கள் வாங்கின பிளான்னா எங்கே அப்படின்னு பார்த்துட்டு எந்த பிளான் வாங்கினீங்களோ அதுக்கு பக்கத்தில் பைடுன்னு காமிக்கும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பைடு பக்கத்தில் நான் ஸ்டார்டர் பிளான் தானே வாங்கியிருக்கேன். ஸோ கிளிக் டு அப்லோட் கிளிக் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் டன்னு கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்த உடனே சக்ஸஸ் ஆகிடும். மேலே அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஆகிடும். ஓகேங்களா, மறுபடியும் நீங்கள் டேஷ்போர்டு வந்தாலும், இப்போ டேஷ்போர்டு வந்துடுறேன் பாருங்கள், எனக்கு 50 ருபீஸ் ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ 50 ரூபாய் ஆட் ஆகிடுச்சு 1000 ரூபி பிளானுக்கு. இதே நான் வந்து 2-3 பிளான் வாங்கி வச்சுருக்கேன். பேசிக்கில் ஒன்று வச்சுருக்கேன், ப்ரான்ஸில் ஒன்று வச்சுருக்கேன், சில்வரில் ஒன்று வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் தனித்தனி ஸ்டேட்டஸ் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மறுபடியும் செட்டிங்ஸில் போயிட்டு வாட்ஸ்அப் இன்கம், ஸோ ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள், இப்போ நான் பேசிக்கும் வச்சுருக்கேன், ப்ரான்ஸும் வச்சுருக்கேன், சில்வரும் வச்சுருக்கேன், ஸ்டார்டரும் வச்சுருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரே ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து 4க்குமே நான் அப்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரே ஸ்க்ரீன்ஷாட் என்னென்ன பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அதிலெல்லாம் ஒரே ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி வியூஸ் நிறைய வேணும்னு அவசியம் இல்லை, மினிமம் 2, மேக்ஸிமம் 10. ஓகேங்களா, ஸோ எப்படி வந்து ஒர்க் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு விட்ரால் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம், ட்ரான்ஸ்ஃபரும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
வித்ட்ரால் எப்படி எடுக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து ரெஃபரல் பண்ணுறது, எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு ஒன்று ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பிளான்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. அதில் ரெஃபரல் இன்கம்லாம் இருக்கும். நம்ம கீழே யாராவது ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு போனஸ் கிடைக்கும். அவங்க என்ன பிளான் சூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நமக்கு போனஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, ஏன்னா தனித்தனி வேலெட்டில் வேலெட்னா பர்ஸ். ஓகேங்களா? ஒரு தனித்தனி பர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு பர்ஸ் இருக்கும். ஸோ தனித்தனி பர்ஸில் வந்து போய் அது அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா? மணி அங்கே போய் உட்காந்துக்கும். ஸோ அதை வந்து எப்படி நம்மளோட பிளானுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரல் எப்படி பண்ணுறது, நம்மளோட லிங்க் எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, மேலே வந்து செட்டிங்ஸ் இருக்கா, மேலே இருக்குது தான் செட்டிங்ஸ். ஸோ அதில் தான் எல்லாமே நீங்கள் மோஸ்ட்டாக பண்ண போகிறீங்க. ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெஃபரல் லிங்க்ஸுன்னு கீழே கிளிக் ஹியர்ன்னு இருக்கா. ஸோ கிளிக் ஹியர் பண்ணிட்டு இதுதான் உங்களோட ரெஃபரல் லிங்க். ஸோ இங்கே பக்கத்தில் காப்பி பட்டன் இருக்கா. ஸோ அந்த காப்பி பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டு யாருக்காச்சும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் யாருக்காச்சும் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த நம்பருக்கு வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் உங்களோட ரெஃபரல் லிங்க். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேர், இப்போ நான் தமிழ் செல்வியிலேருந்து நேம்லேருந்து நான் அனுப்புனேன்னா, ஸோ உங்களோட பேர் அவங்களுக்கு இப்படி காமிக்கும். ஸோ உங்களோட ரெஃபரல் டவுன்லைன் வந்து இது அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கே காமிக்கும்னா இந்த இடத்துல இதுதான் ரெஃபரல். அவங்க என்ன பிளான் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அது கீழே உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அவங்க என்ன பிளான் எடுக்கிறாங்களோ அது பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரெஃபரலில் வந்து என்னென்ன ப்ராஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ரெஃபரல் கம்பல்சரி இல்லை, வேணும்னா கொடுக்கலாம், உங்களுக்கு பெனிஃபிட். நீங்கள் ரெஃபரல் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பண்ணலனாலும் உங்களுக்கு வர அமௌண்ட் கரெக்டாக வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டார்டர் பிளான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் என்னால் 3000 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் ரெஃபரல் எதுவுமே கொடுக்கல, ஆனால் அதனால எனக்கு 60 டேஸ் ஆகும். ஓகேவா? அந்த 3000 ரூபாய் சம்பாதிக்க எனக்கு 60 நாள் ஆகும். அதே வந்து ரெஃபரல் கொடுத்தேன்னா ஒரு 30 நாள் 40 நாள்லேயே டக்குன்னு வந்து எனக்கு 3000 சேர்ந்துடும். ஏன்னா ரெஃபரல் இன்கம் போனஸ்லாம் வருதில்ல, ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இதில் ஆட் ஆகிடும். ஸோ 3000 ரூபாய் எனக்கு வந்து வந்துடும். ஸோ ரெஃபரல் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சார்ட்டில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து ரெஃபரல் போனஸ், டைரக்ட் போனஸ், டெய்லி போனஸ் எல்லாமே ஒவ்வொரு பிளானுக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இதில் என்ன ரெஃபரல் வேணும்னா கொடுக்கலாம். திரும்ப சொல்கிறேன், இது நாட் கம்பல்சரி. ஓகேங்களா? உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், அவங்களுக்கும் ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஸோ கம்பெனியோட மெயின் கான்செப்டே வந்து ட்ரேடிங் தான். நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா உங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா? ஸோ ரெஃபரல் வரும், அது நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வேலெட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரெஃபரலில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா, நீங்கள் ஒன் டைம் இப்போ நீங்கள் வந்து 1000 பிளான் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கீழே வந்து 8000 பிளானுக்கு ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு கீழே உங்களோட ரெஃபரல் லிங்க் கிளிக் பண்ணி அதில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெய்லி இன்கம் 400. ஓகேங்களா? உங்களுக்கு ஒன் டைம் போனஸாக இங்கே டைரக்ட் போனஸ்ன்னு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது. ஓகேங்களா? ஒன் டைம் தான் கிடைக்கும். ஸோ எனக்கு கீழே வந்து ஒருத்தர் 5000 பிளான் வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தர் வந்து 3000 பிளான் வாங்கியிருக்காங்க. ஸோ எனக்கு 150 ஒன் டைம் வரும், 250 ஒன் டைம் வரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு கீழே வந்து 2 பேர் 5000 பிளான் வாங்கியிருக்காங்கன்னா 250 2 தடவை வரும். ஓகேங்களா? தலைக்கு அவங்க எவ்வளோ பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. இப்போ என்னோட டவுன்லைனில் ஒருத்தரே 2-3 பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு 3 பிளான் வச்சுக்கோங்களேன். எனக்கு கீழே ஒருத்தர் யாராச்சும் ஹரிஷ்னு யாராச்சும் வராங்கன்னா அவங்க வந்து 3 பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 3000 ஒன்று, 5000 ஒன்று, 8000 ஒன்று, 3 பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு 3 டைரக்ட் போனஸ் கிடைக்கும். 150, 250, 400. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கும் கிடைக்கும். வெல்கம் போனஸ்னால் அவங்களுக்கு கிடைக்கிறது. அவங்க என்ன பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கான டைரக்ட் போனஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அது நீங்கள் விட்ராலும் எடுத்துக்கலாம். அது விட்ரா எடுக்கணும்னா நீங்கள் வந்து வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது அடுத்த கண்டினியூவாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ரெஃபரல்ஸ் எப்படின்னு எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி உங்களுக்கு 10 ருபீஸ் கிடைக்குங்க. ஓகேங்களா? ஒரு ஐடிக்கு மேக்ஸிமம் 10 பேரை மட்டும்தான் ரெஃபர் பண்ண முடியும். இப்போ எனக்கு கீழே நான் வந்து தமிழ் செல்வின்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா அது கீழே 10 பேரை மட்டும்தான் என்னால் ரெஃபர் பண்ண முடியும் மேக்ஸிமம். ஸோ மினிமம் நீங்கள் 0 கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை, ஏன்னா கம்பல்சரி இல்லை. ஸோ மேக்ஸிமம் 10 பேரை மட்டும்தான் ரெஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 10 பேரை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு தலைக்கு +10 டெய்லி. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 1000 ருபி ஐடி வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு கீழே வந்து 5 பேர் ஏதோ ஒரு ஐடி, நீங்கள் அவங்க 60,000 கூட இருக்கலாம், 50,000 கூட இருக்கலாம், அதுக்கான டைரக்ட் போனஸ் ஒன் டைம் ஆட் ஆகிடும். ஆனால் ரெஃபரல் இன்கம் டெய்லி +10 ஆட் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 1000 ருபி பிளான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எனக்கு கீழே 5 பேரை வந்து நான் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பிளானை வந்து சேர்த்து விட்டேன். ஓகேங்களா? 5 பிளான் 5 பேரை வந்து ஏதோ ஒரு பிளானில் சேர்த்து விட்டேன்.
ஸோ ஒவ்வொரு தலையிலேருந்து எனக்கு 10 ரூபாய் ஆட் ஆகும். ஸோ 50 ரூபா. ஸோ ரெஃபரல்லேருந்து எனக்கு 50 ரூபா. அப்புறம் இங்கே பேக்கேஜஸ்னு இருக்குல்ல, டைரக்ட் போனஸ் 50 ரூபா. சாரி, டெய்லி இன்கம். டைரக்ட் போனஸில் டெய்லி இன்கம். ஸோ 50 ரூபா. ஸோ டெய்லி எனக்கு 100 ரூபா வரும். அதே எனக்கு கீழே வந்து 10 பேர், நான் மேக்ஸிமம் 10 பேர் தான், மேக்ஸிமமும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். 10 பேரும் ஜாயின் பண்ணிட்டேன்னா ஒரு தலைக்கு 10 ரூபானா 10 பேருக்கு வந்து 100 ரூபா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 100 ரூபாவும் டெய்லி வரும், ப்ளஸ் இந்த 50 ரூபாவும் டெய்லி வரும். டோட்டலாக 150 ரூபா டெய்லி உங்களுக்கு அசால்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ நான் 11வது நாளாக நான் வந்து சேர்க்குறப்போ என்ன ப்ரோ ஆகும்னா, அது ரேண்டமாக யாருக்காச்சும் ஆட்டோ ஃபில்லிங்கில் போய் அவங்களுக்கு கீழே உட்காந்துக்கும். எங்கே கேப் இருக்கோ, இப்போது எனக்கு என் கூட யாராச்சும் ஒருத்தங்க இருக்காங்க, அவனும் ஐடி போட்டிருக்கான்னா அவன் 9 பேர் தான் முடிச்சிருக்கான், ஆனால் நான் 10 பேர் முடிச்சேன். நான் 11வது ஆள் என்னோட ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி போனோன்னா அவனுக்கு இடம் காலியாக இருக்கலாம், அந்த 10வது இடம் காலியாக இருக்கல. ஸோ அவனுக்கு கீழே போய் ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் இந்த டேரக்ட் போனஸுங்கிறது உங்களுக்கு தான் வரும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் 10 பேர் ரெஃபரல் நான் பண்ணிட்டேன். என் கூட இருக்கிறவன் வந்து 9 பேர் தான் பண்ணியிருக்கான். ஆனால் என்னோடய ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி 11வது ஆள் நான் என் அக்கௌண்ட் கீழே சேர்த்தா எனக்கு இந்த டேரக்ட் போனஸ் வந்துடும். ஆனால் போய் உட்கார்றது அவங்களுக்கு கீழே போய் உட்காரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஒரு நாள் மேக்ஸிமம் ஒரு ஐடி மேக்ஸிமம் 10 பேரை மட்டும்தான் ரெஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கண்டிஷன்ஸ். அப்புறம் நீங்கள் விட்ரா போடுறதுலாம் என்ன சார்ஜஸ்லாம் நான் வந்து வர வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு பிளான்லேயும் வந்து ஒரு விட்ரா லிமிட்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்ம பார்த்துடலாம். அது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு தடவை நான் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி விட்டுறேன். ஸோ இதுதாங்க உங்களோட வந்து டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெஃபரல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இதை வந்து நார்மல் ஒவ்வொரு பிளானுக்கும் தனித்தனி டேபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ டெய்லி இன்கம் வந்து 150, 3000 பிளானுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 5000 பிளானுக்கு வந்து நீங்கள் விட்ரால் இங்கே வந்து லீடர்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? அது வந்து லீடர்ஸ் இல்லை, எல்லாருக்குமே தான். ஸோ விட்ரால் லிமிட்னு ஒன்று இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் 1000 ரூபி பிளான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. இந்த பிடிஎஃப் உங்கள் அப்ளைன்ட்டு கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவங்க சென்ட் பண்ணாட்டியும் நீங்கள் கேட்டுக்கோங்க. அவங்க கண்டிப்பாக சென்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 1000 ரூபி பிளான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. விட்ரால் லிமிட் வந்து இதுக்கு வந்து 400. ஓகேங்களா? ஃபார் லீடர்ஸ்னு இருக்கும், ஆனால் இது எல்லாருக்கும் தான். ஓகேங்களா? லீடர்ஸ் இல்லை, எல்லா மெம்பர்ஸ்க்கும் தான். ஸோ 400. லீடர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரெஃபர் கொடுக்குறவங்க லீடர், அவ்வளோதான். ஓகேங்களா? கரெக்டாக டீமை வந்து ஃபார்ம் பண்ணணும், அவங்கள கைடு பண்ணணும், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த 1000 பிளானுக்கு வந்து 400 ரீச் ஆன உடனே நீங்கள் வந்து விட்ரால் போட்டுக்கணும். அது கீழேயும் போகாது, மேலேயும் போகாது. டிடக்ஷன்னா அட்மின் சார்ஜ், டேக்ஸ் எதுவுமே இல்லை. பேங்க் சார்ஜஸ் மட்டும் 15 ருபீஸ் மட்டும் டிடெக்ட் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு 1000 பிளான் நான் வச்சுருக்கேன். 400 வந்த உடனே நான் வந்து விட்ரால் போட்டுடுறேன். போட்டு எனக்கு எப்போ வரும்னா 1 டேலேருந்து, அதாவது 24 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ்க்குள்ளே என்னோடய பேங்க்குக்கே டேரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ விட்ரால் டைமிங் எப்போனா மண்டே டு ஃப்ரைடே காலையில் 6 to 10, காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான். ஓகேங்களா? காலையில் நைட் இல்லை. ஓகேங்களா? 6 AM to 10 AM அந்த டைமில் தான் போடணும். மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ளே பேங்க்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ டிடக்ஷன் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். டிடக்ஷன் எவ்வளோனா 15 ருபீஸ் மட்டும் பேங்க் சார்ஜ். எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளானில் வந்து 400 ரூபாய் நான் வந்து இது போடுறேன்னா, விட்ரால் போடுறேன்னா எனக்கு 15 ருபீஸ் மட்டும் டிடக்ட் ஆகும். 385 என்னோடய பேங்க் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளான்லேயும். ஸோ 1800 ருபி, 1800 ருபியில் 15 ருபீஸ் போகும், எனக்கு மீதி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் எல்லா பிளான்லேயும். இதுதான் விட்ரால் லிமிட். ஒவ்வொரு பிளானுக்கும் ஒரு விட்ரால் லிமிட் மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா பிளானுக்கும் ஒவ்வொரு விட்ரால் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும். ரெஃபரலும் உங்களுக்கு கம்பல்சரி இல்லை, எல்லாமே இதிலேயே சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விட்ரால் எப்படி பண்ணுறது. நீங்கள் ரெஃபரல் பண்ணால் வேறு வேலெட்டில், அதாவது வேறு பர்ஸில் போய் உட்காந்துக்குன்னு சொன்னல அவங்களோட டேரக்ட் இன்கம் போனஸ்லாம். ஸோ அதை எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது உங்களோட பிளானுக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து நம்ம எப்படி வந்து வேறு வேலெட்டில் நீங்கள் ரெஃபரல் பண்ணால் வேறு வேலெட்டில், அதாவது உங்கள் பிளான் போட்டு வேறு வேலெட்டில் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி உங்களோட வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஸோ அதே மாதிரி தான் மேலே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு மேக் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு இன்டர்னலுக்கு போய்ட்டுறேன். இப்போது எனக்கு கீழே வந்து ஸ்டார்டரில் யாராவது ஒரு 5-6 பேர் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னோடய பிளான் வந்து பிரான்ஸ். ஓகேங்களா? 5000 பிளான் போட்டிருக்கேன். எனக்கு கீழே வந்து ஒரு 4-5 பேர் வந்து ஸ்டார்டரில் வந்து சேர்றாங்கன்னா அவங்களோட 50 ரூபாய் எனக்கு போனஸாக கிடைக்கணும். அது வந்து என்னோடய ஸ்டார்டர் வேலெட்டில் வந்து போய் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸ்டார்டர் வேலெட்டில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஆனால் நான் ஸ்டார்டர் பிளான் வாங்காததுனால நான் வந்து பை பண்ண
சரி அதை வந்து விட்ரா பண்ண முடியாது டேரெக்டாக. ஓகேங்களா, டேரெக்டாக விட்ரா பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டார்டர் பிளானில் இருக்கிற என்னோடய போனஸை வந்து நான் பிரான்ஸ் பிளான், அதாவது நான் வாங்கியிருக்கேன்ல, ஸோ அந்த பிளானுக்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் பிளான் ஃப்ரம், அதாவது ஸ்டார்டரில் எனக்கு வந்து இப்போது இன்கம் ஆட் ஆகிருக்கு, ரெஃபரல் இன்கம் ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரம்ங்கிற இடத்துல வந்து உங்களோட ரெஃபரல் ஜாயின் பண்ணியிருக்காங்களே, ஸோ அவங்களோட அமௌண்ட் ஆட் ஆகிருக்குல்ல அந்த வேலெட்டில், ஸோ அதுலேருந்து என்னோடய வேலெட்டுக்கு ஆட் பண்ணணும். அந்த வேலெட் தான் ஃப்ரம். ஓகேங்களா, ஸோ என்ன வேலெட் டைப்பு, அவங்க ரெஃபரல் தானே, ஸோ ரெஃபரல் வேலெட்லாம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோடனே ரெஃபரல் வேலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் காமிச்சிரும். ஓகேங்களா, செலக்ட் பிளான் 2னா என்னோட பிளான், எந்த பிளானில் எனக்கு வேணும். நான் இப்போ ஸ்டார்டர் பிரான்ஸ் ரெண்டுமே வாங்கியிருக்கேன். ஆனால் இன்கேஸ் நீங்கள் ஸ்டார்டர் வாங்கலை, இல்லை வேறு ஏதாவது பிளான் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா, உங்களோட மெயின் பிளான், அதாவது இப்போது நான் பிரான்ஸ் வச்சுருக்கேன், ஸ்டார்டரில் எனக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டரில் எனக்கு ஆட் ஆகிருக்கனால என்னால் டேரெக்டாக விட்ரால் பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட ஸ்டார்டர் நான் வாங்கலை, டேரெக்டாக பிரான்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஸ்டார்டர்லேருந்து பிரான்ஸ்க்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 2ல் என்னோட மெயின், ஸோ பிரான்ஸ் தான் என்னோட மெயின். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ வேலெட் டைப் இதில் உங்கள் இஷ்டம் தான், எந்த வேலெட்டில் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ரெஃபரல் வேலெட்லேயே போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய ரெஃபரல் வந்து ஸ்டார்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டைரக்ட் இன்கம் வந்து எனக்கு ரெஃபரல் வேலெட்டில் ஆட் ஆகிடும். ஸோ அது வந்து என்னோடய மெயினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டரோட வேலெட்லேருந்து நான் வந்து பிரான்ஸ் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்ரால் பண்ணுங்கள். ஓகேங்களா, இல்லைனா உங்களுக்கு வெளியே ஒரு அக்கௌண்ட் டேஷ்போர்டில் ஒரு அமௌண்ட் காமிக்கும், நீங்கள் விட்ரா போடுறப்போ ஒரு அமௌண்ட் காமிக்கும். ஸோ டிஃபர் ஆகிடும். ஸோ முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எதாவது அமௌண்ட் இருக்கான்னு நீங்கள் சும்மா இப்படியே செக் பண்ணிடலாம். ஸ்டார்டரில் போங்க, ஸ்டார்டரில் போய்ட்டு ரெஃபரல் வேலெட்டுக்கு போங்க, இங்கே அமௌண்ட் காமிக்கும். அப்படி அமௌண்ட் இல்லைனா இப்போ இபின் வேலெட் போகிறோம் பாருங்கள், 0. சரி, அப்போ இங்கே அமௌண்ட் எதுவுமே இல்லை. மறுபடியும் வேறு ஏதாவது நான் ஒர்க்கிங் வேலெட்டில் போகிறேன். ஓகே, ஸோ இங்கே 90 ரூபா இருக்குது. ஸோ நான் இதுவும் வந்து பிரான்ஸ்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, வேறு பிளானில் பார்க்கலாம். பேசிக்கில் ரெஃபரல் வேலெட் செலக்ட் பண்ணுறேன், 0. நான் ஒர்க்கிங் வேலெட்டில் 0, இபின் வேலெட்டும் 0. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானும் வேணும்னா உங்களுக்கு தெரியும்ல, யார் யார் எந்தெந்த பிளான் பை பண்ணியிருக்காங்க உங்கள் டவுன்லைன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரமில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எனக்கு கீழே வந்து ஸ்டார்டர் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணி ரெஃபரல் வேலெட் பண்ணிக்கிறேன். எந்தெந்த வேலெட் இருக்கோ ஃபுல்லாக நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெஃபரல்லையும் இருக்குது, நான் ஒர்க்கிங்கில் 90 ரூபா இருக்குது. ஸோ ரெஃபரல் வேலெட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரம் போட்டு அமௌண்ட் இங்கே 135 இங்கே 135 நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 135 கொடுத்துட்டு நான் சும்மா டெஸ்டிங்னு போடுறேன். ஓகே, டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு மேக் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. என்ன பண்ணியிருக்கேன், ரெஃபரல் வேலெட் வந்து ஸ்டார்டர்லேருந்து பிரான்ஸ்க்கு மாற்றிருக்கேன். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் வந்து நான் அந்த மீதி இருந்துச்சுல 90 ரூபா, ஸோ அதுவும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மேக் ட்ரான்ஸ்ஃபருக்குள்ளே போயிட்டு இன்டர்னல் போயிட்டு செலக்ட் பிளான் ஸ்டார்டர். இப்போ பாருங்கள், ரெஃபரல் 0 இருக்கும். ரெஃபரல் 0 ஆகிடுச்சா, ஏன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நான் ஒர்க்கிங் வேலெட்டில் 90 ரூபா இருக்குது. ஸோ எனக்கு எங்கே அது வரணும்னா பிரான்ஸில் வரணும். ஸோ செலக்ட் வேலெட் டைப்பில் எனக்கு எங்கே வரணும், நான் ஒர்க்கிங் வேலெட்டே போட்டுக்கிறேன். பண்ணிட்டு 90 ரூபாய் அப்படின்னு போட்டு மேக் ஏ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது ஸ்டார்டரில் வந்து ஸ்டார்டர் டு பிரான்ஸ் நான் ஒர்க்கிங் வேலெட்லேருந்து இந்த நான் ஒர்க்கிங் வேலெட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்படி தாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் விட்ரால் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. உங்கள் கீழே ரெஃபரல்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்ரால் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு தான் லாஸாக போயிடும். ஓகேங்களா, ஸோ ரெஃபரல் கொடுத்துருக்கேன், 2-3 ரெஃபரல் கொடுத்துருக்கேன், என்னோடய இதை ட்ரான்ஸ்ஃபர் வேலெட்டில் வந்து இருக்கும் அப்படின்னா செக் பண்ணிவிட்டு ஃப்ரம்மில் போட்டு செக் பண்ணிவிட்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களோட இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரே வேலெட்டில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டார்டர்லேருந்து ஸ்டார்டர் சேஞ்ச் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஸ்டார்டரில் தான் இருக்குது. நீங்கள் மறுபடியும் ஸ்டார்டர்லலாம் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸ்டார்டர்லேருந்து பிரான்ஸ் ஒரு பிளான்லேருந்து இன்னொரு பிளானுக்கு தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்ரால் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. ரெஃபரல் கொடுத்துட்டேன், என்னோடய வேலெட்டில் ரெஃபரல் கொடுத்தனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுவும் பண்ணிட்டேன். இப்போது உங்களோட ரெஃபரல்ஸ்லாம் எங்கே காமிக்கும் நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல வந்து ரெஃபரல்ஸ்லாம் காமிக்கும் ஃபுல்லாக உங்களோட பேர், அப்புறம் அவங்க பிளான் வந்து பை பண்ணியிருக்காங்களான்னு காமிக்கும். ஓகேங்களா, அவங்க சும்மா ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்க பை பண்ணியிருந்தாங்கன்னா பைடுன்னு பக்கத்துலேயே காமிக்கும். ஸோ யார் யார் எந்தெந்த பிளான் வாங்கியிருக்காங்கன்னு காமிக்கும். பாருங்கள், இவங்களாம் பிளான் ரெஜிஸ்டர் பண்ணி பிளான் பையை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ பிரான்ஸு அருண் ரசீது அவங்களாம் பிரான்ஸ் பிளான் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, பைடுன்னு காமிக்கும்.
ஸோ ஓகே, இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சாச்சு. இப்போ எப்படி வந்து விட்ரால் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? விட்ரால் டைமிங் என்ன சொன்னால் மண்டே டு ஃப்ரைடே காலையில் 6 மணிலேருந்து 10 மணி காலை மட்டும். ஓகேங்களா? அதுக்குள்ளே எப்போ நம்ம விட்ரா போட்டுக்கோங்க. டேரெக்டாக உங்கள் பேங்க்கே வந்துடும். பேங்க் டீட்டெயில்ஸும் ப்ரொஃபைலே நான் சொல்லிட்டேன். ப்ரொஃபைல் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பேங்க் டீட்டெயில்ஸில் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்தணும். ஒன் டைம் தான் கொடுக்க முடியும். செகண்ட் டைம் கொடுக்கணும் ₹500 ஃபைன் கட்டணும். ஸோ ஒன் டைமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ விட்ரால் போட்டுடலாம். செட்டிங்ஸ் இருக்கா? இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். விட்ரால் போட மாட்டேன், ஏன்னா டைம் இல்லைல்ல. ஸோ செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு மேக் விட்ரால். ஓகேவா? ஸோ மேக் விட்ரால் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எந்த பிளான் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ, இப்போ நான் 2 பிளான் வாங்கியிருக்கேன். நான் 2மே வந்து நான் வாங்கிக்கலாம், அதாவது விட்ரா போட்டுக்கலாம். ஸோ செலக்ட் பிளான் கொடுத்துட்டு நான் பிரான்ஸ் கொடுக்குறேன். பிரான்ஸ் கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு என்னென்ன வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நீங்கள் காமிச்சு. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நான் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு என்னோடய பிளானுக்கு மேக்ஸிமம் விட்ரால் வந்து என்னென்னா 1800. ஸோ அது எங்கே இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்களா? ஸோ நான் 5000 பிளான் வாங்கியிருக்கனால 1800 தான் என்னோட பர் டே விட்ரால் லிமிட். ஓகேங்களா? விட்ரா போட்டு 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த விட்ரால் உங்களால் போட முடியும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு விட்ரால் பெண்டிங்கில் இருக்குன்னா அந்த விட்ரால் வராமல் உங்களால் அடுத்த விட்ரால் போட முடியாது. ஓகேங்களா? ஸோ 1800 தான் என்னோட லிமிட். நான் இதில் நிறையாவே வச்சிருந்தாலும் 1800 வந்தால் தான் என்னால் விட்ரால் பண்ண முடியும். பாருங்கள், ₹3000 இருக்குது. ஆனால் ₹3000 போட்டால் அக்செப்ட் பண்ணாது. ₹1500 போட்டால் தான் அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதில் டேக்ஸ் எவ்வளோ நான் சொல்லிட்டேன், ₹15 மட்டும்தான் மைனஸ் ஆகும். ஓகேங்களா? எவ்வளோ விட்ரால் போட்டாலும் ₹15 மட்டும்தான் மைனஸ் ஆகும். ஸோ பிரான்ஸ் பிளானில் வந்து நான் 1800 போட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டார்டர் பிளான் வச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னா ஸ்டார்டர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு காமிக்கும் எவ்வளோ இருக்குது. பாருங்கள், இப்போ ஸ்டார்டர் எனக்கு ரெஃபரல் வேலெட் 450 இருக்குது, சீலிங் வேலெட்டில் 530 இருக்குது. ஸோ எவ்வளோ ₹1000 பிளான் மினிமம் விட்ரால் லிமிட் எவ்வளோ? ஸோ 400. ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். ஸோ 400 எல்லாருக்கும் இதுதான். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டர் நான் செலக்ட் பண்ணிட்டு 400 மட்டும் தான் போட முடியும். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ரூவ் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு மேலே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு விட்ரா ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா? நான் இன்னும் எந்த விட்ரால் போடல, இந்த இடத்துல தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி இருக்கணும் நான் காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? விட்ரா போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்ரூவ்னு காமிக்கும். அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அப்ரூவ் ஆகலைன்னா பெண்டிங்னு காமிக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்டாக 1 டேக்குள்ளே உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிட்டு உங்கள் பேங்க்கே வந்து 3 டேஸ்க்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்கள் பேங்க் வரதுக்கு விட்ரா போட்டதுலேருந்து 3 டேஸுங்க. ஓகேங்களா? ரேர் கேசஸில் ரஷ் ஹவர்ஸில் 4 டேஸ். ஓகேங்களா? சாட்டர்டே சண்டே விட்ரால் போட முடியாது. இவ்வளோதாங்க விட்ரால்ஸ். ஓகேங்களா?